உளப்பூர்வமாக நம்முடைய இஸ்திக்பார் தௌபா இருக்கணும். கடந்த காலத்தில் நம்ம செய்த பாவங்களை நினைத்து வருந்தணும், கை சேதப்படணும். இப்படியெல்லாம் நம்ம குற்றங்கள் செய்துட்டோமேனு கை சேதப்படணும். ரெண்டாவதாக இந்த பாவங்களில் திரும்ப நான் மீள மாட்டேன், திரும்ப இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளணும். அந்த உறுதியோடு நம்ம கேட்டால் தான் நம்முடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். சும்மா நாக்கில் சொல்லி முடிகிற விஷயம் அல்ல. உளப்பூர்வமாக இஹ்லாஸா மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் நம்ம பிழை பொறுப்பு தேடுவோம். நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي بقدر عظمة ذاتك في كل وقت وحين وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. نستغفر الله العظيم، نستغفر الله العظيم، نستغفر الله العظيم من كل ذنب وخطيئة ونتوب إليه. نستغفر الله العظيم، نستغفر الله العظيم، نستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم بديع السماوات والأرض وما بينهما من جميع جرائمنا وإسرافنا على أنفسنا ونتوب إليه. யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்துபவனே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக. நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ், நீ அருள் புரிந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் சென்ற பாதையில் எங்களை நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வழிகட்டவருடைய பாதையில் செல்லாது எங்களை காத்துள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வழிகட்ட பாதையில் செல்லாது எங்களை காத்தருள் பாலிப்பாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் எஜமானனே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, கருணை உள்ளவனே, பாசம் உள்ளவனே, பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க எங்கள் எஜமானனே. யா அல்லாஹ், இதோ புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் தொழுது வணங்கி உன்னிடம் பாவ மன்னிப்பிற்காக கரமேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்திட அல்லாஹ். நாங்கள் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்திட அல்லாஹ். அருளாளனே, கிருபை உள்ளவனே, நாங்கள் செய்த சிறு பெரும் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பகிரங்கமாக செய்துவிட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே, நியாய தீர்ப்பு நாளின்
வானங்களின் அதிபதியே, யா அல்லாஹ் எங்களை படைத்து பரிபாலித்து பரிபோக்குப்படுத்தும் எங்கள் எஜமானனே, இதோ உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கைகளால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மர்மஸ்தாரங்கள் செய்த பாவங்களை மன்னித்திட அல்லாஹ். கிருபையாளனே எங்களுடைய கால்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. அருளாளனே எங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. ரஹ்மானே இரட்சகனே எங்கள் பாவங்கள் அனைத்து நீ மன்னித்திட அல்லாஹ். எங்கள் பிழை பொறுத்திட அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் மீது சுமத்தி எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களால் தாங்க முடியாத நோய்கள் வியாதிகளை தந்து எங்களை சோதித்து விடாதே. இரட்சகனே அருளாளனே அன்புடையோனே இரக்கமுள்ளவனே கருணை உள்ளவனே கேட்காமல் வாரி வழங்கும் குழையாளனே, இதோ உன்னுடைய புனிதமான இரவில் லைலத்துல் கத்ருடைய இரவில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவில் உன்னுடைய மகுஃபிரத்தை உன்னுடைய பாவ மன்னிப்பை ஆசித்து யாசித்து கேட்கிறோம் அல்லாஹ். எங்கள் பாவங்களை பாவங்களாக கருதாதே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே. யா அல்லாஹ் இந்த குற்றத்தை சொல்லி நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பது ரப்பே. எல்லா குற்றங்களையும் நாங்கள் செய்து விட்டோமே ரப்பே ரஹ்மானே. சுயநலத்திற்காக சுய நன்மைக்காக நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டு உன்னிடம் கரமே நிற்கிறோம் அல்லாஹ். இதோ நீ எங்களுக்கு பாவங்கள் மன்னிப்பதாக எங்களுக்கு நீ வாக்களித்திருக்கிறாய். யா அல்லாஹ் நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாத பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், நீ உயர்ந்தவன், நீ மாண்புக்குரியவன், நீ மகத்துவத்துக்குரியவன், நீ பெருமைக்குரியவன் அல்லாஹ். உன்னை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், உன்னை நாங்கள் துதிக்கிறோம், உன் மீது முழுமையான நம்பிக்கையோடு உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ். எங்கள் பாவங்களை பாவங்களாக கருதாதே அல்லாஹ். கிருபையாளனே எங்களுடைய செயல்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்துவிட்ட குற்றங்கள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் இருக்கிற எங்களை நீ மன்னிச்சிரு ரஹ்மானே. நீ எங்கள் பிழை பொறுத்துட அல்லாஹ். உன்னை மீறி எங்கள் பிழை பொறுப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் இழைத்து நாங்கள் நஷ்டவாளிகளாக கரமேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. நீ எங்களை மன்னித்து எங்களை அரவணைக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே. நீ எங்களை மன்னித்திரு அல்லாஹ். எங்கள் பிழை பொறுத்திடு அல்லாஹ். எங்கள் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு ரஹ்மானே. சுயநலத்திற்காக நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோம். ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்கி வழிகட்டு நாங்கள் எல்லா தவறுகளையும் செய்து விட்டோம். யா அல்லாஹ் சம்பாதிப்பதில் ஹலால் ஹராமி நாங்கள் பேணவில்லை ரப்பே. எங்களை நம்பியவர்களை நாங்கள் அடுத்து கிடத்திருக்கிறோமே அல்லாஹ். பிறரை பற்றி புறம் பேசி இருக்கிறோம், கோல் மூட்டி இருக்கிறோம், பொறாமை கொண்டிருக்கிறோம், பிறருடைய உரிமைகளில் கை வைத்து இருக்கிறோம் அல்லாஹ். கிருபையாளனே நாங்கள் பொய் பேசி இருக்கிறோம். இரட்சகனே எங்களை உன் தயவு கொண்டு எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை மன்னித்திரு அல்லாஹ். உன் விசாலமான கிருபையை கொண்டு எங்களை மன்னிச்சிரு ரப்பே. உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை அல்லாஹ். உன்னை தவிர அபயமளிப்பவர் யாரும் இல்லை அல்லாஹ். உன்னிடமே கெஞ்சி கேட்கிறோம் ரஹ்மானே. உன்னிடத்திலேயே அழுது கேட்கிறோம் அல்லாஹ். எங்கள் குமரை உரைக்கு கேட்கிற ரப்பே. எங்களை புறந்தள்ளி விடாதே. நாங்கள் பாவிகள் அல்லாஹ். நீயே எங்களை படைத்த எஜமானன் ரப்பே. நாங்கள் பலகீனர்கள் அல்லாஹ். ஷைத்தானுடைய மாய வலையில் சிக்கி மர நிம்மதி இழந்திருக்கிறோம் அல்லாஹ். கிருபையாளரே மார்க்க கல்வி ஞானம் இல்லாத ஜாகில்கள் அல்லாஹ் நாங்கள். கிருபையாளரே எங்களை நீ மன்னிச்சு ரஹ்மானே. எங்கள் பிழை பொறுத்திடு அல்லாஹ். நாங்கள் யாரிடம் பிழை பொறுப்பு தேடுவது? உன்னை மீறி எங்களுக்கு யாரும் இல்லை அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு வெகு தூரத்தில் ஆக்கி விடுறப்பானே. அல்லாஹ் மஷ்ரிக்குக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில், உதயகிரிக்கும் அஸ்தகிரிக்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போல தூரத்தை எங்கள் பாவங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஆக்கி விடுறப்பே. பாவங்களின் மீது வெறுப்பை எங்களுக்கு தந்துரு அல்லாஹ். பாவங்களின் மீது வெறுப்பை எங்களுக்கு தந்துடுறப்பே. பாவ எண்ணங்களை விட்டு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கிடு அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு தூரமாக்கிடு அல்லாஹ். அருளாளனே லா
ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கிருபையாளனே, நன்மையை செய்வதற்குரிய சக்தியும் பாவங்களை விட்டு திரும்புவதற்குரிய சக்தியும் நீ தந்தால் ஒளி எங்களுக்கு இல்லை அல்லாஹ். எங்களால் முடியாது ரப்பே, உன் ஆற்றல் இன்றி எங்களால் எதுவும் முடியாது அல்லாஹ். கிருபையாளனே, நாங்கள் பாவத்தை விட்டு விலகுவதாக இருந்தால் நீ கிருபை செய்தாலே ஒழிய முடியாது ரப்பே. நன்மைகள் செய்வதற்குரிய ஆற்றலும் நீ தந்தாலே ஒழிய எங்களுக்கு இல்லை அல்லாஹ். எஜமானனே, சர்வ வல்லமையும் ஆற்றல் மிக்க நாதா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீக்கி விடுகிறாய், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். யா அல்லாஹ், எங்களை நீ கண்ணியப்படுத்துறப்பே, எங்களை இழிவுபடுத்தினாத அல்லாஹ். நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோமே ரப்பே, நீ மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிற உன்னுடைய வாக்கில் நம்பிக்கையோடு கேட்கிறோம் ரப்பே. நீயே எங்களை படைத்தவன், நீயே எங்களை பரிபாலித்தவன், நீயே எங்களுக்கு உணவளிப்பவன், நீயே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறாய் அல்லாஹ். எங்களை கைவிட்டாத ரப்பே, நீ எங்களை கைவிட்டால் எங்களை காக்க எந்த நாதியும் இல்லை, கதியும் இல்லை அல்லாஹ். நீ எங்களை ஒதுக்கிவிட்டால் எங்களை காக்க, எங்களை ரட்சிக்க எந்த ஒரு சக்தியும் இல்லை ரப்பே. இதோ உன் மீது நம்பிக்கையோடு கேட்கிறோம் அல்லாஹ். எங்களை நீ மன்னிச்சிரு ரப்பே, பிழை பொறுத்திரு அல்லாஹ், நிம்மதி தந்திரு அல்லாஹ். அருளாளனே, அன்புடையவனே, லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இரவு பகலாக எங்களை காவல் காப்பதற்கு நீ ஒப்படைத்திருக்கிறாய். அந்த மலக்குமார்கள் எல்லாம் எங்களோடு இருந்தும் கூட நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து விட்டோமே, எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய மன்னிக்கு மாளிகையை நோக்கி கரமேந்தி நிற்கிறோம். எங்கள் கரங்களை வெறுமனை தட்டி விட்டு விடாது, எங்களை புறந்தள்ளி விடாது, எங்களால் சகிக்க முடியாது அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு ரப்பே, எங்கள் பிழை பொறுத்திரு அல்லாஹ். எங்கள் குரல் உனக்கு கேட்குது ரப்பே, நீ எதுவும் செய்ய முடியும் ரப்பே, உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அல்லாஹ். கிருபையாளனே, இந்த பாவிகள் உள்ளத்தில் யாசித்து நிற்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். இனிமேல் பாவம் செய்யாத அளவுக்கு எங்களை காப்பாற்று ரப்பே. எந்த பாவத்தின் பக்கம் திரும்பாமல் எங்களை ரட்சித்திரு அல்லாஹ். இதோ புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவு, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற இரவு, அருள்மழை பொழிகிற இரவு, அவனுடைய மாணவர்கள் எல்லாம் வருகை தருகிற இரவு அல்லாஹ். உன்னுடைய திருமறையில் இந்த இரவை பற்றி எங்களுக்கு நீ சொல்லி தந்திருக்கிறாய், அதை முழுமையாக ஈமான் கொண்டு நாங்கள் கேட்கிறோம் ரப்பே. புண்ணியமான இந்த இரவில் கையேந்தி நிற்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கரங்களை வெறுமனை தட்டி விட்டுறாது அல்லாஹ். அருளாளனே, எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய அப்பா அம்மாவுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களை வளர்த்தி ஆளாக்குவதற்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்பு செய்தவர்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லாஹ். அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுறப்பே, அவர்கள் பிழை பொறுத்துட அல்லாஹ். கிருபையாளரே, எங்கள் மரணித்து விட்ட எங்களுடைய தாய் தந்தையருடைய கபரை சொர்க்க பூஜைகளை ஆக்கு அல்லாஹ், விசாரமாக்குறப்பே. அவருடைய கபரை நீ ஒளிமயமாக்கு அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையருடைய கபரை சொர்க்க பூஜை ஆக்கி விடுறப்பே. யா அல்லாஹ், அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய அருமை பெருமை தெரியாம அவர்கள் நோவினைப்படுத்தி விட்டோம் ரப்பே. எங்கள் பெற்றோர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறப்பே, எங்களுடைய பெற்றோர்களை உயர்ந்த நிலையில் வைத்து நீ அழகு பார்க்கணும் ரப்பே. எங்களுடைய பெற்றோர்களை எங்கள் மீது அதிருப்தி அடைய வச்சிடாத ரப்பே. கெஞ்சி கேட்கிறோம், எங்களுடைய வீட்டில் எங்கள் உயிரோடு இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு சரீர சுகத்தை வழங்குவாயாக, கைகால்கள் சுகத்தை வழங்குவாயாக, நோய் நொடிகளை அகற்றி விடுறப்பே, சரீர சுகத்தை வழங்கல்லா. எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருப்பவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் அல்லா. எங்களை பாலூட்டி எங்களை அரவணைத்து வளர்த்த எங்களுடைய பெற்றோர்கள் அல்லா, அவர்களுக்கு இந்த நோய் வராம காப்பாற்றுறப்பே. உடல் பலத்தை அவங்களுக்கு கொடு அல்லா, ஈமானிய பலத்தை அவர்களுக்கு கொடுத்துரு அல்லா. கிருபையாளனே, எங்களோடு உயிரோடு இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களை அனுசரித்து எங்களை வாழச் செய்திரு அல்லா, அவர்களை கண்ணியப்படுத்தி வாழச் செய்திரு அல்லா. அருளாளனே, எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மரணித்து விட்ட எங்களுடைய உறவுகள் அவர்களுடைய கபரை நீ ஒளிமயமாக்குவாயாக, அவர்கள் குற்றங்களை மன்னிச்சிரு அல்லா. எங்களை மரணித்து விட்ட எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் மரணித்து விட்ட எங்களுடைய கணவன்மார்கள், எங்களை விட்டு மரணித்து விட்ட எங்களுடைய உறவுகள் யாரெல்லாம் பள்ளியுடைய கபர்ஸ்தானத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே, எங்களிடத்தில் துஆவை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அல்லாஹ். இதோ அந்த புண்ணிய இரவில் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். கிருபையாளனே, அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, அவருடைய கபரை ஒளிமயமாக்குவாயாக, அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கி விடு ரப்பே. அருளாளனே, எங்களுடைய உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கணவன்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் பெற்ற மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவிமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
மன்னிப்பாயாக. அருளாளனே, எங்களுடைய தாய் வழி சொந்தங்கள், எங்களுடைய தந்தை வழி சொந்தங்களில் எங்களுடைய உறவுகளாக இருக்கிற எல்லோருடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். உலக வாழ் மூமினான் ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு ரப்பே. யா கஃபாரத் துனூப், பாவங்களை மன்னிப்பவனே. யா சத்தாருல் உயூப், குறைகளை மறைப்பவனே. இதோ உன்னிடமே மன்னிப்பு கேட்டு நிற்கிறோம் அல்லாஹ். உன்னுடைய மகத்துவத்தை ஆசித்து கேட்கிறோம் அல்லாஹ். எங்கள் பிழை பொறுத்திட அல்லாஹ். அருளாளனே, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை கேவலப்படுத்திடாத ரஹ்மானே. இதோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்வேறு இன்னலுக்கு உள்ளானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். எங்கள் நிலை உனக்கு நன்றாக தெரியும் ரப்பே. எங்களை இஸ்ஸத்தோடு வாழச் செய்வாயாக. எங்களை இஸ்ஸத் மரியாதையோடு எங்களை வாழச் செய்திட அல்லாஹ். அருளாளனே, உன்னை தவிர யாரிடத்திலும் யாசிக்க வைத்திராத அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் தேவை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிறாத அல்லாஹ். உன்னுடைய தர்பாரிலே கை நீட்டி யாசிக்கிறவங்களாக எங்களை ஆக்கு அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை ரப்பே. நீயே எங்களுக்கு தந்தாருடைய எங்களுக்கு நிறையாத ரப்பே. நீ எங்களுக்கு உன் ரஹ்மத்தை புரிவாயாக, உன்னுடைய பரக்கத்தை சொரிவாயாக. உன்னுடைய அல்ல குறையாத கஜானாவை எங்கள் மீது அள்ளி கொட்டு ரஹ்மானே. இதோ நாங்கள் உன் ரஹ்மத்தை ஆசித்து கேட்கிறோம், உன்னிடத்தில் பிச்சை கேட்கிறோம், உன்னிடத்தில் யாசிக்கிறோம். எங்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக, எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. எங்கள் மறைமக்களை இஸ்ஸத்தோடு வாழச் செய்வாயாக. எங்களுடைய சகோதர சகோதரிகளை இஸ்ஸத்தோடு வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பெற்ற பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு மன நிம்மதி, கண்குளிர்ச்சி வேண்டும் ரப்பே. எங்கள் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு மன அமைதி தந்திர அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தி நேர்வழியிலே ஸ்திரப்படுத்து அல்லாஹ். எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்கு அல்லாஹ். எங்களுடைய மக்களை முத்தகீன்களாக ஆக்கு அல்லாஹ். ஷைத்தானின் மாய வலையில் சிக்கி வழிதவற வைத்திராத அல்லாஹ். எங்கள் மக்கள் எங்களுக்கு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மக்களாக ஆக்கு அல்லாஹ். அருளாளனே, உன்னுடைய கெஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுடைய மக்களுக்கு மார்க்க கல்வி ஞானம் உள்ளவர்களாக ஆக்கு அல்லாஹ். எங்களுடைய மக்களை ஆலிம்களாக ஆக்குறப்பே. எங்களுடைய மக்களை மார்க்க கல்வி பெற்றவர்களாக ஆக்கு அல்லாஹ். எங்களுடைய மக்களை உலகியல் கல்வியிலும் முதல் நிலையில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கு அல்லாஹ். அவர்கள் எழுதியிருக்கிற தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களை வெற்றி பெற செய்து அல்லாஹ். கிருபையாளனே, உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக உன்னிடத்தில் பரிந்து பேச வேண்டும் ரப்பே. எங்களுடைய மூத்திக்கு பிறகு எங்களுக்காக துஆ செய்யும் பிள்ளைகளாக ஆக்கிற அல்லாஹ். கிருபையாளனே, நாங்கள் மரணித்து விட்டால் எங்களுக்கு பயன் தரக்கூடியது எங்களுடைய சொத்தோ சுகங்களோ இல்லை ரப்பே. நாங்கள் பெற்று வளர்த்தி வாழாக்கிய எங்களுடைய மக்கள் தான் எங்களுக்கு பலன் தரும் என்று ஒரு ஹபீப் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ரப்பே. அதை நம்பிக்கையோடு உன்னிடம் கேட்கிற வலதுன் சாலிஹுன் யதுஊனஹு, நமக்காக துஆ செய்கிற சாலிஹான மக்கள், அந்த மக்களாக எங்களுடைய மக்கள் ஆக்கிற ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களில் படித்து வேலை வாய்ப்புக்காக இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடு ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல தொழிலை கொடு ரஹ்மானே. விசாலமான ரிஸ்கி அவர்களுக்கு நசீபாக்கு அல்லாஹ். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற எங்களுடைய இளைஞர்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வீடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய மக்கள் செல்வங்கள், எங்களுடைய உறவுகள் அல்லாஹ், அவர்களுக்கு சுபிச்சமான வாழ்வை கொடு ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுக்கு சங்கடங்களை நீக்கிற ரப்பே, கவலைகளை அகற்றிட ரப்பே. அவருடைய தொழில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. அவருடைய கொடுக்கல் வாங்கலில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மக்களில் வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கையை கொடு ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடு அல்லாஹ். அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடு அல்லாஹ். நோயற்ற வாழ்வை அவர்களுக்கு கொடு அல்லாஹ். குறைவற்ற செல்வத்தை அவர்களுக்கு கொடு அல்லாஹ். அருளாளனே, உன்னை தவிர நாங்க யாற்று கேட்போம் ரப்பே. நீதானே கொடுப்பவன் ரஹ்மானே. நீதானே எல்லாவற்றுக்கும் மாலிக்காக இருக்கிறாய். நீயே அனைத்தின் மீது அதிபதியாக இருக்கிறாய். உன்னை தவிர எங்களுக்கு யாரும் தர முடியாத ரப்பே. உன்னை தவிர கஷ்டம் நீக்குபவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ். பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி பரிதவித்து இருக்கிறோம் அல்லாஹ். எங்களுக்கு ஆஃபியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், சரீர சுகத்தை எங்களுக்கு தந்துரு ரப்பே. யா அல்லாஹ், பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி தினசரி மாத்திரை மருந்திலேயே எங்களுடைய வாழ்க்கை கரைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு நிவாரணம் அளிப்போர் யாரும் இல்லை அல்லாஹ். உன்னிடமே நாங்கள் ஆஃபியத்தை கேட்கிறோம் அல்லாஹ். உன் ஹபீப் உன்னிடத்தில் ஆஃபியத்தை கேட்க சொன்னாங்க, நாங்க கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுக்கு கைகான் சுகத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களில் தலையில், கண்ணில், காதில், மூக்கில், வாயில், கையில், காலில், வயிற்றில் நோய் உள்ளவர்கள் இருக்கிறோம். எங்களுடைய நோய்களை எல்லாம் நீ நிவாரணமாக்கி விட அல்லாஹ். இந்த புனிதமான இரவில் இதோ நாங்கள் கேட்கிறோமே ரப்பே. கேட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு ஆஃபியத்தை தந்துரு அல்லாஹ். அருளாளனே, எங்களில் பல்வேறு நோய்களுக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம். கேன்சர் போன்ற நோய்களுக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம். கிட்னி ஃபெயிலியர்
போன்ற நோய்களுக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம். மறைமுகமான வியாதிகள், வெளியே சொல்ல முடியாத வியாதிகளுக்கு ஆளான எங்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, சுகத்தை தந்திடுவாயாக, சிஹத்தை தந்திடுவாயாக, சலாமத்தை தந்திடுவாயாக. மருத்துவமனை சிரமங்களை விட்டு காப்பாற்று அல்லாஹ், மருத்துவமனை கஷ்டங்களை விட்டு காத்திரு அல்லாஹ், மருத்துவமனை சிரமங்களை விட்டு எங்களை காத்திரு அல்லாஹ். நோயற்றவர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. எங்களுடைய மக்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு நோய் வராமல் அந்த நோயிலிருந்து நிவாரணத்தை வழங்கிட அல்லாஹ். எங்களுக்கு நோய் நிவாரணத்துக்காக வாய் செய்ய சொன்ன சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், நீ அவர்களை நன்கறிந்தவன். அவர்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக, சுகத்தினை வழங்கிட அல்லாஹ். உனக்கு நின்று நாங்கள் வணங்க வேண்டும் ரப்பே, குனிந்து சுஜூத் ருக்கு செய்ய வேண்டும் ரப்பே. அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திர அல்லாஹ். கிருபையாலே எங்களுடைய கண்ணில் பிரகாசத்தை தருவாயாக, எங்களுடைய காதில் கேள்வி பலத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் சுறுசுறுப்பான செயல்பாட்டை தந்திர அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க வைச்சிராத அல்லாஹ், சுறுசுறுப்போடு செயல்பட செய்திர அல்லாஹ். உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்க விடவில்லை ரப்பே. உன் ரஹ்மத்தில் ஆசித்து கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு ஆஃபியத்தை தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்கள் வீடுகளில் இருக்கிற குமரிகளை கரை சேர்ப்பாயாக. எங்களுடைய பெண் மக்களுக்கு சாலிஹான நல்ல வாழ்க்கை துணையை தந்திரு அல்லாஹ். கிருபை உள்ளவனே, எங்களுடைய பெண் மக்களுக்கு நல்ல கண்குடிச்சியான வாழ்க்கை ஜோடிகளை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய ஆண் மக்களில் திருமண வயது எத்திவிட்ட ஆண்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கும் கண்ணியமான மார்க்கப்பட்டுள்ள ஜோடிகளை, வாழ்க்கை துணைகளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நிம்மதியான இல்லற வாழ்வை அவர்களுக்கு தந்து அருளாளனே. எங்களில் திருமண வயது முடிந்து இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை வழங்குவாயாக. கிருபையாளனே, பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல பிள்ளை பேர் வழங்கினர் அல்லாஹ், சாலிஹான சந்ததிகளை வழங்கினர் ரப்பே. யா அல்லாஹ், அவர்களை சந்ததிகள் இல்லாதவர்களாக ஆக்கிறார் அல்லாஹ். கிருபையாளனே, எங்களின் ஆண் மக்கள் இல்லாதவர்களுக்கு ஆண் மக்களை தந்திர அல்லாஹ், பெண் மக்கள் இல்லாதவர்களுக்கு பெண் மக்களை தந்திர அல்லாஹ். அருளாளனே, கிருபையாளனே, எங்களையும் எந்த தாய்மார்களையும் பிள்ளைபெற அற்றவர்களாக ஆக்கிறாது அல்லாஹ். நீ கொடுப்பவன் யா அல்லாஹ். நீ நாடியவர்களுக்கு ஆண் மக்களாகவே கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு பெண் மக்களையே கொடுக்கிறாய், நீ நாடியவர்களுக்கு இரண்டையும் கலந்தும் கொடுக்கிறாய், நீ நாடியவர்களை எதுவும் இல்லாமல் ஆக்கிறாய். அந்த நிலைக்கு எங்களுடைய தாய்மார்களில் யாரையும் ஆக்கிறாத ரப்பே. எங்களுக்கு சாலிஹான மக்களை தந்திர ரஹ்மானே. அருளானே, எங்கள் வீடுகளில் யா அல்லாஹ் பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு சுக பிரசவங்களை ஏற்படுத்துவாயாக. நல்ல முறையில் நிறைவான பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பாக்கியம் தந்திர அல்லாஹ். யா அல்லாஹ், வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எங்களிடத்தில் போன் செய்து பிள்ளை பிரசவத்துக்காக துஆ செய்ய சொன்னவர்கள் உண்டு அல்லாஹ். அவர்களுடைய துஆ அவர்கள் சொன்னதுக்காக உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் ரப்பே. அவர்களுக்கு சுக பிரசவங்களை வழங்குற அல்லாஹ், மருத்துவமனை சிரமங்கள் கஷ்டங்களை விட்டு காப்பாற்று அல்லாஹ். அருளாளனே, உன்னை தவிர எங்களுக்கு எங்கள் தேவைகளை நிறைவேற்ற எந்த சக்தியும் இல்லை ரப்பே. உன்னிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம் ரஹ்மானே. எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, எங்களுடைய வீட்டில் ரஹமத்தை இறக்குவாயாக, பரக்கத்தை இறக்கிற அல்லாஹ். எங்கள் வீடுகளுக்கு முசீபத்துகளை நீக்கிற அல்லாஹ். எங்களுடைய வீடுகளில் இருக்கிற பீடைகளை அகற்றிவிட அல்லாஹ். எங்கள் வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கிவிட அல்லாஹ். கிருபையாளரே, எங்கள் வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கிற அல்லாஹ். கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் பிணக்குகளை நீக்கி ஒற்றுமையாக்குவாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நீ தீர்த்து வைத்து விட அல்லாஹ். மனம் ஒன்றித்து ஒற்றுமையாக எங்களை வாழச் செய்தர் அல்லாஹ். பிறருக்கு உதவும் நிலையில் எங்களை வாழச் செய்தர் அல்லாஹ். பரஸ்பரம் கொடுத்து வாங்கி வாழச் செய்தர் அல்லாஹ். அருளாளனே, உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம் ரப்பே. ஹலாலான தேவைகளை நாங்கள் கேட்கிறோம் ரப்பே. நீ விரும்புகிறதா நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களை ஒற்றுமையாக்கி விட ரப்பே. எங்களை ஒற்றுமையானவர்களாக வாழச் செய்தர் அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, எங்களுடைய தொழில் பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய தோட்டம் துறவுகளில் பரக்கத்து செய்வாயாக. எங்களை பரக்கத்தானவர்களாகவே ஆக்கிவிட அல்லாஹ். எங்களை உன்னுடைய பரக்கத்து குறித்தானவர்களாகவே ஆக்கிவிட அல்லாஹ். கிருபையான இந்த புனித ரமலானில் நாங்கள் நோற்றிருக்கிற நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுத தராவி துளையை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுதிருக்கிற தஸ்பீஹ் துளையை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த தான
தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் ஓதிய திலாவத்துல் குர்ஆனை ஏற்றுக்கொள்வாயாக. அதற்கு பிரதிபலனாக உன் தரிசனம் எங்களுக்கு வேண்டும் அல்லாஹ். உன்னை எங்களுடைய புறக்கண்களால் நாங்கள் பார்க்கணும் ரப்பே. எங்களுடைய கண்களால் உன்னை கண்டுகளித்து ஆனந்தமடைய வேண்டும் அல்லாஹ். உன் நேசர்கள் எல்லாம் உன்னிடத்தில் கேட்ட அந்த பாக்கியத்தை நாங்கள் பாவிகள் நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பே. உன் பார்வை எங்களுக்கு வேண்டும் அல்லாஹ். நாளை மறுமையில் எல்லா நல்லடியார்களும் உன்னை பார்த்து ஆனந்தப்படுகிற போது அந்த நல்லடியாருடைய பட்டியலில் எங்களையும் சேர்த்துறது. உன்னை நாங்க என் புறக்கனால பார்க்கணும் ரப்பே. நீ எங்களை இன்முகத்தோடு பார்க்கணும் அல்லாஹ். அருளாளனே, எங்கள் உயிரின் மேலான உன் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் பார்க்க நசீப் இல்லாத பாவிகள் நாங்கள். எங்களுக்கு நாளை மறுமையில் உன் ஹபீபை பார்க்கும் பாக்கியம் தந்திர அல்லாஹ். அந்த பௌர்ணமி நிலவை போன்ற அந்த புண்ணிய நபியின் முகத்தை நாங்க பார்க்கணும் ரப்பே. உன்னுடைய ஹபீபுடைய தரிசனத்தையும் எங்களுக்கு தந்திர அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அந்த ஹபீபுடைய சுன்னத்தை புறந்தள்ளி வாழ்ந்திருக்கிறோம் அல்லாஹ். நீ மன்னிச்சு ரப்பே. உன் ஹபீப் எங்கள் மீது இன்முகத்தோடு எங்களை ஆனந்தத்தோடு எங்களை அரவணைக்கணும் அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திர ரஹ்மானே. உன் நபியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தந்திர அல்லாஹ். உன் நபியுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தந்திர அல்லாஹ். உன் நபியுடைய கையால் ஹவுதுல் கௌதர் நீர் தராகத்தில் நீரந்து பாக்கியம் தந்திர அல்லாஹ். உன் நபியுடைய லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே எங்களையும் ஒன்று திரட்டு அல்லாஹ். கிருபையாளரே, சிராத் என்ற பாலத்தில் மின்னல் வேகத்தில் எங்களை கடக்க வச்சிரு அல்லாஹ். அருளாளரே, நன்மையுடைய பட்டுவலைகள் எல்லாம் எங்க வலது கையில தந்திர அல்லாஹ். யா அல்லாஹ், நன்மை தீமைகள் நெருக்கப்படுகிற போது நன்மையின் தட்டை கரமாக்கி விட அல்லாஹ். அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்க கைகளை வெறுமன தட்டி விட்டுறாத ரப்பே. எங்களால் தாங்க முடியாது, எங்களால் சகிக்க முடியாது அல்லாஹ். அருளாளனே, கெஞ்சி கேட்கிறோம். எங்களுடைய வேண்டதை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக எங்களுடைய ஈமானிய சொந்தங்கள் பலஸ்தீன் பூமியில் யா அல்லாஹ் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி இன்றைய தினத்தில் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். புனிதமான லைலத்துல் கத்ரில் உனக்கு இபாதத் செய்ய வேண்டிய அந்த ஈமானிய சொந்தங்களான சகோதரர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். மகத்தான வெற்றி எங்களுடைய பலஸ்தீன் சகோதரர்களுக்கு வழங்க அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் காயப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அல்லாஹ். அவர்கள் மரணித்தவர்களை சுகதாக்களாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிற அல்லாஹ். அவர்களை எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், யூத நஸ்ரானிகளை அழித்தொடுத்து விடு ரப்பே. கிருபையாளரே, யா அல்லாஹ், உன் நபிமார்களை கொன்ற பாவிகள் அவர்கள் அல்லாஹ். அந்த யூதர்களை அழிச்சிரு ரப்பே. அந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்களுடைய நெஞ்சுக்கு நீ திருப்பிட ரப்பே. அவர்கள் சூழ்ச்சி அவர்கள் பக்கமே திருப்பி விடு அல்லாஹ். அவர்கள் கரங்களாலே அவர்களை அழித்து விடு அல்லாஹ். அருளாளனே, உன் அதாபி அவர்களுக்கு இறக்கு ரப்பே. எங்களுடைய முஸ்லிம்களை காப்பாற்று அல்லாஹ். எங்களுடைய பலஸ்தீன் சகோதரரை காப்பாற்று அல்லாஹ். எங்களுடைய கஸா முஸ்லிம்களை காப்பாற்று அல்லாஹ். எங்களுடைய தாய் திரு நாட்டில் இன்னலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகோதரரை காப்பாற்று அல்லாஹ். யா அல்லாஹ், நடைபெற இருக்கிற தேர்தலில் முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்திர அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய எல்லா சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிச்சிரு ரப்பே. எங்களை கண்ணியப்படுத்து அல்லாஹ். எங்களை கைவிட்டுறாத ரப்பே. பத்ர்ல உன் ஹபீப் துஆ செய்த போது 313 குறைந்தபட்ச நபர்கள் ஆயிரக்கணக்கான எதிரிகளை வெற்றி கொண்டார்கள் அல்லாஹ். கிருபையான அந்த பத்ர் சுஹதாக்கள் பொருட்டால் கேட்கிறோம். எங்கள் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி கேட்கிறோம். நாங்கள் கேட்க தெரியாம கேட்கிறோம் ரப்பே. நீ குற்றங்கள் இருந்தா மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு ரப்பே. புறந்தள்ளிராத அல்லாஹ். இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிற போது பாவமற்றவர்களாக செல்ல செய்வாயாக. தேவைகள் நிறைவேறியவர்களாக செல்ல செய்வாயாக. யா அல்லாஹ், ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். கபூல் செய்தர் அல்லாஹ். ஒப்புக்கொண்டு அல்லாஹ். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا لك الحمد أنت قيوم السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت مالك السماوات والأرض ومن فيهن. اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا
قيوم يا ذا الجلال والإكرام نسألك أن تحيي قلوبنا بنور معرفتك يا أرحم الراحمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين فارحمنا رحمة تغنينا بها عمن سواك اللهم رحمتك نرجو فلا تكلنا إلى أنفسنا طرفة عين وأصلح لنا شؤوننا كلها يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين ويا غياث المستضيفين أغثنا يا غياث المستغيثين يا أرحم الراحمين اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا وإخواننا وأخواتنا من النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا أرحم الراحمين اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتوبتنا ودعاءنا برحمتك يا أرحم الراحمين اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء وخلصاء فاجعلنا يا إلهنا يا الله يا الله يا الله من عتقائك وطلقائك وخلصائك من النار والعفو عند الحساب اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا أرحم الراحمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والكفاف والرضا اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نعوذ بك من الشر كله عاجله آجله ما علمنا منه وما لم نعلم يا أرحم الراحمين اللهم زدنا اللهم زدنا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا اللهم أكرمنا اللهم أكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا وارضنا وارض عنا يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا لا ترد عنا أيدينا خائبين وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரமலான் சீரிஸ் இருக்குல்ல, இதில் தலைப்பிலிருந்து இந்த வீடியோ முழுமையாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு தலைப்பு சூஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டு போடணும், அப்புறமேல லைட்டிங்ஸ், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமேல ஹஜரத் அவங்களுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போடலாம், அவங்கள எப்படி காட்டலாம் அப்படின்றத எல்லாம் இது எல்லாமே ரெடி பண்ணி வீடியோ எடுத்து இதை எடிட்டிங்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமேல தான் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்க அப்படின்ற எல்லா ஒர்க்கும் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து நாங்கள் சேர்க்குறோம். இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை உங்ககிட்ட நாங்கள் வந்து சேர்க்குற மாதிரி இதை நீங்கள் பார்த்து மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இந்த பணியை எங்கள் கூட சேர்ந்து நீங்களுமே வந்துட்டு தொடர்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் நிதி உதவி பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்களை இன்னும் பெட்டராக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இளைஞர்களாகிய நாங்கள் வந்துட்டு இதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக أَتَّى